இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதிக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் இதுவரை எங்களோடு பயணிக்க இருக்கின்ற, பயணித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போமா?
பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 713வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வாளறிவன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். வாளறிவன் என்ற வார்த்தைக்கு தூய்மையான அறிவு வடிவானவன் என்ற தமிழ் அர்த்தம் உள்ளது. திருக்குறளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார தொகுப்பாக பயணித்து வருகின்றது. கல்வி என்பது நாம் நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும், அறிவு என்பது அதன் வெளிப்பாடாக நம்மிலிருந்து மலர்வதாக நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். தூய மேன்மையான அறிவுமிக்க ஒவ்வொருவரும் தாம் பெற்ற கல்வியின் உன்னத பயனாக பகிர்தலை தமது வாழ்வியலின் மைய பொருளாக்கி, தம்மால் இயன்ற பகிர்தலை இந்த உலகிற்கும் உள்ளீடாக வழங்கி, அதன் மூலம் அறிவார்ந்த மற்றும் வளமார்ந்த சமூகத்தை படைப்பதை தங்களது வாழ்வின் மைய நோக்காக கொண்டு பயணித்து வருகின்றார்கள். ஆம், வாளறிவனாக நாம் வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியோடு நாம் எந்த அளவிற்கு இணைந்து கரம் கோர்த்து நாம் பயணிக்கின்றோமா, அல்லது நமக்கான வாழ்க்கைக்குள் நாம் நம்மை சுருக்கிக் கொள்கின்றோமா என்பது எப்பொழுதுமே நமக்கான சிந்தனையாக இருக்கின்றது. என்னுள் நான் நிறைவு பெறும் பொழுது நான் முழுவதும் நிறைந்தவனாக, இந்த உலகமும் நிறைவான உலகமாக வாழ்வதாக தமக்குள் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழக்கூடிய சுயநலமிக்க வாழ்க்கை என்றென்றும் எனக்கான அதீத பொருளை நாம் ஒவ்வொரு முறையும் கையாளும் பொழுது மற்றவருடைய வறுமைக்கும் பசிக்கும் நான் காரணமாகின்றேன் என்ற புரிதலும் சமூகத்தில் குறைந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் இன்னும் இந்த புரிதலை உலகின் பார்வைக்கு எடுத்து செல்ல கடமைப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம்.
அதனை மையப்படுத்திய ஒரு பொருளாக ஐநாவின் 17 முக்கியமான கோட்பாடுகளுள் 2வது கோட்பாடாக இருப்பது பசியின்மை. இந்த உலகம் பசிப்பிணியால் பாதிக்கப்பட்டு அதனால் தமது எதிர்காலத்தை துளைத்தோர் எண்ணற்றோர், இன்றளவும் துளைத்துக் கொண்டிருப்பவர்களும் எண்ணற்றோர். இவ்வாறு தொலைத்தலை தமது வாழ்வியலில் ஒருவர் மேற்கொள்கின்றார் என்றார், அந்த அவர்கள் தொலைத்ததற்கு அடிப்படை காரணியாக ஒரு விளங்குபவர்களுள் அதை அனுபவிப்பவர்களும் அதீத உணவை எடுத்துக்கொண்டு விரயம் செய்பவர்களும் இதில் அடங்குவர். நாம் எவ்வாறு இந்த பசியின்மை என்ற இலக்கில் உலக அளவில் பயணித்து வருகின்றோம் என்பதை குறித்த அற்புதமான பார்வையை இன்று நம்மிடையே முன்வைக்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் திருமிகு விவேக் அவர்கள். கடந்த முறை ஏழ்மை ஒழிப்பு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் 50 நிமிட சிந்தனையை வழங்கினார். இன்று பசியின்மை என்ற இலக்கில் இந்த உலக அளவில் நாம் எவ்வாறு பயணித்து வருகின்றோம், இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது, அதிநவீன வளர்ச்சிகள் வாழ்க்கை என்று ஒருபுறம் இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்ற பார்வையை அடுத்த 50 நிமிடங்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்று வழங்க உள்ள அன்பு சகோதரர் விவேக் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாளறிவன் என்ற அற்புதமான தொகுப்பில் பசியின்மை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் ஐநாவின் உயர் நெறிகளோடு இலக்குகளோடு நாமும் இணைந்து பயணிப்போம். நமது வாழ்வியலோடு பிறரன்பின் தூதுவர்களாக அடுத்தவர்கள் வாழ்வினையும் நம்மால் இயன்றவரை கரம் பிடித்து வழிநடத்தி நமது வாழ்வியல் பயணத்தோடு அவர்களையும் இணைத்து பயணிக்க வைப்போம். பசியின்மை என்ற இலக்கை அடைவதற்கான கருவிகளாக நாமும் பயணிப்போம். நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு எனக்கு அவையில் உள்ள அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முதலில் இந்த வாய்ப்பளித்த ஆரோக்கியப்பேட்டா ஐயா அவர்களுக்கும் மற்றும் கற்பகவழி தோழர் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இனிய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நம்மளுடைய தலைப்பு வந்து ஐநாவின் பசியின்மை. அதாவது கடந்த முறை நம்ம பேசுறப்ப வந்து என்னன்னா ஐநா சபையோட இந்த இலக்கு 1 அது வந்து என்னன்னா வறுமை ஒழிப்பு. இப்ப வந்து என்னன்னா இலக்கு 2 வந்து நம்மளுடைய பசியின்மை அப்படின்றதான் அந்த இலக்கு. சோ இந்த இலக்குக்கு போறதுக்கு முன்னாடி வந்து அந்த முதல்ல வந்து என்னன்னா வறுமை இல்லாட்டினா நம்மளால வந்து கொடிதும் கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லி நம்ம ஔவையாரோட வார்த்தை இருக்கும். அதை ஒட்டி கடந்த முறை பேசணும். இந்த டைம் வந்து பார்த்தோம்னா பசியின்மை. இந்த உலகத்துல வந்து பசிக்கு உணவு வழங்காத விட உயர்ந்தது எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம செல்வத்திலே மிக முக்கியமான செல்வம் என்னன்னா பசித்தவருக்கு உணவு வழங்குறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கும். ஏன் இந்த சாப்பிட்டீங்களான்ற பழக்கம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி போய் பார்க்கணும். நம்ம 3 தலைமுறைனா எப்பனா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் 200 வருஷம் போராடி நம்ம கிடைச்சிருக்குன்னு நம்ம நினைப்போம் நம்ம. ஆனா உலகத்துல எல்லா புரட்சிகளும் எல்லா விடுதலைகளும் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து அந்த சமநிலை தவறப்பதான், குறிப்பா வந்து அவங்களுக்கு உணவு இல்லைன்றப்பதான் வந்து அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றது அந்த உணவின்மையின் மட்டும்தான். அதாவது இந்த தஞ்சாவூர் மாதிரி ஒரு டெல்டா மாவட்டத்துல வந்து பார்த்தா அதாவது டன்னா வந்து நெல் வந்து விளைஞ்சிருக்கும்.
ஆனா அந்த நெல்லு விளைவிக்கிற விவசாயிக்கு அந்த உணவு இல்லாம இருந்திருக்கும். அதனாலதான் காந்தியடிகள் வந்து நம்ம காரைக்குடி போன்ற இடத்துல வந்து வர்றப்ப வந்து என்னன்னா, அங்க இருக்க பார்த்துட்டு எங்க எங்க நாட்டுல இருக்கிற விவசாயிக்கு வந்து உடை இல்லைன்றப்ப நான் ஏன் உடை உடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே காந்தி வந்து முத ஐ மீன் அந்த பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வர்றப்ப அவர் போட்டிருந்த கோட்டோட விலை வந்து 7 லட்சம் ரூபாய். 1900 முற்பகுதியில ஒரு கோட்டோட விலை 7 லட்சம் ரூபாய்க்கு போட்ட ஒரு நபர் தன்னுடைய வந்து உடை எனக்கு வந்து விவசாயிகள் என்ன இருக்கணுமோ அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா இந்த விவசாயிகளோட நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம உப்பு சத்தியாகிரகம்ன்றது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே சொல்லலாம். ஏன்னா நம்ம உப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ வந்து என்னன்னா அதுக்கு ஒரு வரின்றப்ப வந்து அதுக்கான போராட்டம் தான் வந்து உப்பு சத்தியாகிரகம். இப்பயுமே வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம உலகத்திலே வந்து சிறந்த செல்வம்ன்றது மத்தவங்களோட இது பட்டதான். இப்ப நம்ம வள்ளலார் வந்து என்ன சொல்லலாம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன் அப்படின்னு சொல்றப்போ என்னன்னா வந்து அப்ப வந்து என்னன்னா ஒரு பயிர் வாடுச்சு அப்படின்னா பயிர் வாடல. அந்த பயிர்ல இருந்து வரக்கூடிய உணவு வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உணவு போகல அப்படின்னா அந்த உணவு இல்லாத அந்த வயிறு வாடிடும். இதுதான் அதுக்குரிய அர்த்தம் நான் நினைக்கிறேன்னு. அதே மாதிரி நம்மளுடைய ஆஹ் ஐம்பெரும் காப்பியங்கள்ல மிக முக்கியமான மணிமேகலையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரிசி அதாவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறன்றது அவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த அக்ஷய பாத்திரம்லாம் சொல்லுவாங்கல்ல, அல்ல குறையாத, அதுவும் குறிப்பா வந்து நம்மளுடைய பசி வந்து எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உணவு மட்டும். அந்த இது வந்து என்னன்னா அந்த மணிமேகலையில சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து இதான் பசியின்மைன்ற மிக முக்கியமான ஒரு இதை இலக்க நோக்கி ஐநா சபை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து 2015 வந்து இந்த பாரிஸ் மாநாட்டுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 17 இலக்குகள் கொடுத்துருக்காங்க. அந்த 17 இலக்குகளும் வந்து 2030க்குள்ள முடிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம இப்படி 5 ஆண்டு திட்டம் மாதிரி அவங்க ஒரு 15 ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதுலதான் முதல் வந்து நம்மளுடைய வறுமை ஒழிப்பு. 2வது பசியின்மை. இந்த பசியின்மைன்றத பின்னாடி பார்த்தோம்னா 2030ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பசி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும். அதுதான். குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயதானவர்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு இருக்கும். அது பசின்றது வெறும் பசிக்கிறதுன்றது ஒரு விஷயம். அடுத்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாம இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய விவசாயிகளோட உற்பத்தி திறனை வந்து கண்டிப்பா உயர்த்தணும். அதாவது இப்போ வந்து இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குறப்ப பார்த்தோம்னா ஒரு 40 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னைக்கே அது 145 கோடியா மாறிடுச்சு. இப்ப இந்த 145 கோடி மக்கள்ல அந்த இடம்ன்றது பார்த்தா அதே நிலப்பரப்பு தான். நிலப்பரப்பு அதிகமாக்கல. ஆனா மக்கள் தொகை 3 மடங்கு மேல வந்துருச்சு. 3 மடங்கு மேல 4 மடங்கு கிட்ட வந்துருச்சு. 3 to 4. அப்ப இத்தனை மடங்கு வர்றப்ப சமயத்துல வந்து அவங்களால வந்து எப்படி நம்மளுடைய எல்லாருக்கும் உணவு உணவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் நமக்கு எல்லாருக்கும் உணவு இருக்குன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த உற்பத்தி திறன் வந்து விவசாயத்தோட உற்பத்தி திறன் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அதுல விவசாயிகள் இருப்பாங்கல்ல, சிறு குறு அப்புறம் அதுக்கு வேலைக்கு வர்ற விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வருமானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த வருமானத்தை கண்டிப்பா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உறுதியளிச்சா மட்டும்தான் அந்த விவசாயத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா விவசாயத்துக்கு ஏன் வரப்போறாங்க? இந்த உழவன் கணக்கு பார்த்தால் உலக்க அரிசி கூட மிஞ்சாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அப்ப வந்து அவங்களுக்குரிய அந்த நிதின்றது கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது உணவுப் பொருட்களோட விலை நிர்ணயிக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது விவசாயிட்ட இருந்து ஒரு விலைக்கு வாங்குவாங்க. நம்ம கையில கிடைக்கிறப்ப வேற விலை வந்திருக்கும். அது விவசாயியோட விலையோட வந்து நம்ம அந்த பொருள் உற்பத்தி பண்ண விலையோட நம்ம வாங்குற விலை வந்து 3, 4 மடங்குகள் அதிகமா இருக்கும். அப்ப வந்து என்னன்னா அந்த உணவுப் பொருள்ன்றது எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் அவங்களோட இலக்கு. இந்த இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்க நாடுகள் நிறைய இருக்காங்க. அதாவது 127 நாடு மொத்தம் இந்த இலக்குகளுக்கு நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. இந்த 127 நாட்டுல ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். என்னன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்தியா வந்து 105வது இடத்துல இருக்கு. சரி, ஓகே. எந்த நாடு முதல்ல இருக்குன்னு கேட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. முதல் நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பின்லாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பின்லாண்டை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா அந்த நாட்டுல வந்து குளிர் பிரதேசம் அது. ஆனா அந்த நாட்டுக்கு எப்படி வந்து உணவு வந்து கரெக்டா கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம்ல. அது ரொம்ப முக்கியமா இல்லையா? சோ அப்ப இந்த பின்லாண்டுக்கு எப்படி உணவு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து குளிர்ச்சியான பிரதேசம். அப்ப அங்க பயிர் வளர்றதே கஷ்டம். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம அப்ராட்ல எல்லாம் சொல்லுவாங்க டே லைட் சேவிங் சொல்லுவாங்க தெரியுமா? அங்க வந்து சூரியன் வரக்கூடிய நேரமே ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள அவங்களுடைய அலுவல்களை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக
அவங்க ஒவ்வொரு நாடுகளும் வந்து என்ன சொன்னா, இன்னைக்கு டே லைட் சேவிங் ஒரு 1 ஹவர் முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நாடுகள் சொல்லுவாங்க. So, அப்ப அங்க இருக்கிற இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அங்க இருக்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்க வந்து நவீன தொழில்நுட்ப விவசாயத்தை வச்சு உணவு வந்து அவங்க வந்து எல்லாருக்கோட தேவையும் கிடைக்குது அப்படின்றது முதல் பாயிண்ட். அடுத்தது அது விவசாய சூழல். அடுத்து உணவு பாதுகாப்பு எல்லாருக்கும் சமம் தான். அங்க வந்து என்னன்னா வந்து சமூக நலத்திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்கூல்ல வந்து எல்லா கல்வி நிறுவனங்கள்லயும் மதிய உணவு கட்டாயமா வந்து ஒரு சத்தான உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து அந்த எல்லா கல்வி நிறுவனம், ஸ்கூல், காலேஜஸ் எல்லாத்துலயுமே கொடுப்பாங்க. அதுக்கடுத்து என்னன்னா அப்புறம் ஹெல்த். ஸோ இப்போ என்னன்னா வந்து உணவுன்றது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த நிறைய திட்டங்கள் வச்சு அவங்களுடைய உணவு தேவைன்றது அவங்களுக்கு வந்து முழுசா இருக்கும். அதாவது சோசியல் வெல்ஃபேர்ன்றது இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லைன்னா கூட அந்த வேலை இல்லாதவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதா இருக்கட்டும். அதே இது வந்து என்னன்னா அவங்களுக்கு மெடிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பா இருக்கறனால தான் அவங்க வந்து இது பண்றாங்க. சரி, ஓகே, இதை எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா வந்து அதாவது ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரிசிஷன் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குவிந்த ஒரு ஃபோக்கஸ்டான அதாவது துல்லியமான சரியான வார்த்தை, துல்லியமான ஒரு விவசாய முறை அவங்க பண்றாங்க. அடுத்தது என்னன்னா அதாவது நம்ம உணவு சங்கிலின்னு சொல்றோம்ல, இந்த உணவு சங்கிலியை வந்து ரொம்ப சரிவர வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா லோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து உணவு வந்து வீணாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த உணவு வீணாக்காம இருக்கிறது தான் வந்து அங்க இருக்க ரொம்ப சிறப்பானது. இப்ப நிறைய வந்து வெளிநாடுகள்ல வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம இப்ப சாப்பிட்டது மிச்சம் வச்சோம் அப்படின்னா அந்த இதுக்கு வந்து சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மிச்சம் வச்சதை கார்பேஜ் சார்ஜஸ் சம்திங் ஏதோ ஒரு டாக்ஸ் மாதிரி போட்டு வாங்குவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் மீதி இருந்தா அதை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குது. ஸோ இது வந்து அந்த நாட்டுல செய்யற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்ல உண்மை. அடுத்தது வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து சரி, அடுத்து என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னா அயர்லாந்து இருக்கு, நார்வே இருக்கு, ஸ்வீடன் இருக்கு. அப்படியே வந்து ஒரு இதெல்லாம் வந்து முதல் 5 நாடுகள். இந்த 5 நாடுகள்லயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க எல்லாருமே ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது அவங்களுடைய ஃபார்மிங், அதாவது விவசாயம் பண்ற முறை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ரொம்ப புதுமையை புகுத்தியிருப்பாங்க. அடுத்து வந்து உணவு பாதுகாப்பை வந்து அனைத்து மக்கள்கிட்டயும் கண்டிப்பா போய் சேர்த்திருப்பாங்க. உணவு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக. சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம. இதே கடைசி ஒரு 10 நாடு இருக்கும்ல, அந்த நாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கடைசியா இருக்கிறது ஆப்கானிஸ்தான். அதுக்கடுத்து ஹைட்டி, இந்த நாடுகள்லாம் வந்து கடைசியில இருப்பாங்க. ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் வந்து ஆப்பிரிக்கா, அப்புறம் சோமாலியா, இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இலக்குல வந்து கடைசியா இருக்க நாடுகள். 127 பார்த்தா ஆப்கானிஸ்தான். சரி, ஏன் வந்து அவங்க வந்து இது உலக நிலவரம். ஸோ இந்தியாவுக்குள்ள வருவோம் நம்ம. இந்தியாவுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து 2020, 2021 ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவங்க, ஒரே ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவங்க இந்தியாவுல 14 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரே ஒரு வேளை மட்டும். இதே இது வந்து பார்த்தோம்னா வந்து அதாவது 3.5 கோடி பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு 2 வேளை சாப்பிடுறாங்க. அதாவது 2 வேளை சாப்பிடுறாங்க. 3.5 கோடி. ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறவங்க பார்த்தோம்னா மீதி இருக்கிற மக்கள் ஒரே ஒரு வேளை சாப்பிடுறாங்க. அதாவது என்னன்னா 99.1% வந்து ஒரு வேளை சாப்பிடுறாங்க. இதே இது வந்து பார்த்தோம்னா வந்து அதாவது 3 வேளையுமே சாப்பிடுறாங்கல்ல, அவங்க எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 56.3% தான். அதாவது நம்ம 4.7%, 43.7% மக்கள் வந்து நம்மளுடைய அதாவது அவங்க வந்து 3 வேளை சாப்பிடல. ரைட்டா? ஸோ அப்போ 2 வேளை சாப்பிடுறவங்க பார்த்தா 42.8% தான். ஸோ அப்போ வந்து என்னன்னா 56% மக்களுக்கு தான் 3 வேளையும் உணவு கிடைக்குது இந்தியாவுல. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ இது வந்து என்னன்னா கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட் தான். ஸோ அந்த ரிப்போர்ட்ல இருந்து எடுத்த டேட்டா தான் அது. சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் இந்தியா ஓகே. இந்தியாவிலே வந்து எந்த மாநிலம் வந்து ரொம்ப சிறப்பா விளங்குது? அதாவது நம்மளுடைய பசி இல்லா அந்த இலக்கை அடைஞ்சிருப்பாங்க. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எந்த மாநிலம் இந்தியாவிலே அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு யாராவது இன்வைட் பண்ணி சொல்ல முடியுமா? இந்தியாவில எந்த மாநிலம் வந்து
பசியின்மை அப்படின்ற இலக்கு அடைஞ்சிருக்க மாநிலம்? தமிழ்நாடு. தமிழ்நாடுன்றது 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல கேரளா இருக்கு. சிறப்பான ஒரு முயற்சி தான். ஆக்சுவலா வந்து என்னன்னா சொல்றாங்கன்னா, இந்த இந்த 2வது பிளேஸ் வந்து 2, 3 டேட்டால என்ன சொல்றாங்கன்னா வந்து உத்தராகண்ட்னு ஒரு மாநிலமும் தமிழ்நாடும் ஷேர் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா தான். ஸோ இது எப்படி வந்து இந்த கேரளா இந்த இலக்கு அடையிறாங்க அப்படின்னா, அது ஒண்ணு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு எப்படி அடைஞ்சிருக்குன்றத நம்ம சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம தமிழ்நாட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து, இங்கேயுமே வந்து நம்ம இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய 1947ல வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கும். சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாகிஸ்தான் பிரிவு இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நம்ம. இந்த பாகிஸ்தான் பிரிவுக்கு அப்புறம் வந்து 1955ல இருந்து 67 வரைக்குமே பார்த்தோம்னா நெறைய பட்டினி சாவு. இந்தியாவுல பஞ்சம், பட்டினி சாவுன்றது அதிகமா இருந்தது அந்த காலகட்டம் தான். இப்படி ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க வந்து ஏன்னா வந்து மத்த எல்லாத்தையுமே அவங்க பண்ணிற முடியும். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு காரணம் அதுதான். ஆனா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா, நெறைய பட்டினி சாவு வந்திருக்கிறத பார்த்துட்டு, இந்த மக்கள் வந்து அம் அதாவது ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க, ஆ ஒரு எப்படி ஒரு காலகட்டம்னா, ஒரு பீடி தரேன், நீ போய் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு வருவாங்க, வட இந்தியால. இதுதான் நிலைமை. அதாவது ஒரு பீடி, ஒரு வேளை சாப்பாடு போய் அவன கொலை பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பசுமை புரட்சி திட்டம் அப்படிலாம் வந்தது அதுக்கப்புறம் தான். ஏன் பசுமை புரட்சி திட்டம் வந்துச்சு அப்படின்னா வந்து, சரி இத்தனை பேர் வந்து பசியால மடிஞ்சிட்டு இருக்காங்க. சரி இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது தான் நெறைய போராடி அவங்களுக்கு வந்து பண்ணது தான் வந்து ஆக்சுவலா வந்து ஆம், அதுல வந்து நமக்கு கரெக்டான இது தெரியல. பட் ஆனா ஐ மீன் டேட்டா எத்தனை பேர் இறந்தாங்கன்றது தெரியல. பட் ஆனா அப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் சொல்றப்போ நமக்கு எல்லாம் எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்ப எப்ப எடுத்தாங்கன்னா 1967 காலகட்டத்துல தான் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. 66ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அப்போ வந்து நம்மளுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க. அதுக்கடுத்து இந்திரா காந்தி. இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி அதுக்கடுத்து கன்டினியூஸா வந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, அதாவது ஹை ஈல்டு அதாவது நம்ம வந்து உயர் மகசூல் தரும் விதைகளை கொண்டு வர்றது. அப்புறம் நிறைய ஃபெர்டிலைசர் அப்புறமா வந்து நம்ம இது வந்து நம்மளோட நீர் பாசன வசதிகள் அது எல்லாத்தையும் மாத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீர் பாசன வசதி அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா வந்து இப்ப நம்ம சொட்டு நீர் பாசனம்லாம் சொல்றோம்ல. ஸோ தண்ணி நிறைய இருக்கும். அவ்வளவு தண்ணி தேவையான்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவுல வந்து உணவு உற்பத்தின்றது அதிகமாச்சு. இந்தியாவோட உணவு உற்பத்தி அதிகமானதுக்கு அப்புறம் தான் பட்னி சாவுன்றது குறைய ஆரம்பிச்சுச்சு. அதாவது ஒரு சின்ன ஒரு 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 டேட்டா சொல்லணும் அப்படின்னா வந்து 1965, 66ல 10 மில்லியன் டன் கோதுமை நம்ம வந்து விளைவிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா 1971, 72ல வந்து 24 டன் மில்லியன் டன் வந்து மாறி இருக்கு. அதாவது நம்ம ஒரு 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2.5 டைம்ஸ் வந்து 2.4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் ரேட். அப்ப ப்ரொடக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்றது வந்திருக்குது. இப்பயுமே நிறைய அதுல உடைய அவங்க வந்து நிறைய நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து நிறைய ரிசர்ச் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய வந்து ஹை ஈல்டு அதுக்காக பண்ணணுன்றதுக்காக நிறைய முறைகள் இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம இந்தியாவுல இந்த பட்டினி வந்துருச்சு. தமிழ்நாட்டுல வந்து 1967லயே வந்து மிக முக்கியமான பிரச்சாரம் என்னன்னு கேட்டோம்னா வந்து இப்ப எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஹீரோ ஆஃப் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் இப்ப பேசுறோம்ல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து ₹1 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னாங்க. ₹1 கொடுத்தா உங்களுக்கு வந்து 1 படி கொடுத்துருவோம் நாங்க அரிசி அப்படின்ற. இதுதான் வந்து அந்த இதோட கேம் சேஞ்சரே. அதுல வந்து எல்லாருமே இந்த உணவு அப்படின்றப்ப வந்து அதுக்காக தான் வந்து அப்பெல்லாம் ரேஷன் கடையில போனா கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உணவு தட்டுப்பாடு, பஞ்சம் எல்லாமே வந்த டயத்துல வந்து அந்த இதுதான் மாறுது. மாறினதுக்கு அப்புறம் என்னன்னா வந்து நிறைய விவசாயத்துல வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து 1868ல சைதாப்பேட்டையில வந்து ஒரு காலேஜ் இருந்தது. அது வந்து யூனிவர்சிட்டி 1971ல மாறுது. அந்த 71ல மாறினதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய வந்து அது நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்தியாவுல தமிழ்நாட்டுல வந்து விவசாயத்துல நிறைய புதிய புதிய முயற்சிகள் பண்ணதுன்னு பார்த்தோம்னா இங்கதான். இப்ப இதே உணவு உற்பத்தி அதிகமா பார்த்தோம்னா பஞ்சாப்ல அதிகமா இருக்கும், அப்புறம் பீகார்ல அதிகமா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த எங்க அதிகமா விளையுதோ அங்கேயே பட்டினி நிறைய இருக்கும். அதுதான் இங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதுல வந்து இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ரேஷன் கடை இருக்குல்ல. நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தை வந்து
ரொம்ப எஃபெக்டிவா கொண்டாந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாட்டுல தான் முதல்ல. எல்லா ஊர்லயும் இருக்கும், பட் இங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்ப வந்து என்னன்னா வந்து இங்க வந்து உணவுன்றது குறைந்த விலையில எல்லா மக்களுக்கும் சென்றடைஞ்சிடணும் அப்படின்றதான். ஒரு மார்க்கெட்ல ஒரு ரேட் இருக்கும், ஆனா ரேஷன் ஷாப்ல வேற ரேட் இருக்கும். ஏன்னா வந்து குறைந்த அளவுல வந்து அனைத்து மக்களும் பயன்படுற மாதிரி வந்து ரேஷன் கடைன்னு ஒண்ணு இருக்கப்போ வந்து அவங்களுக்கு அந்த உணவு போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக நிறைய ரேஷன் கடைகள் வந்து இந்தியாவிலே அதிகமாக ரேஷன் கடை இருக்கு தமிழ்நாட்டுல தான். ஏன்னா வந்து அந்த ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒண்ணும் இல்ல, நம்மளே வந்து ஒரு நேரம் காலையில சாப்பிடாம ஒரு ஒர்க்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம மனநிலைமை ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே இது வந்து நல்லா சாப்பிட்டு போனா நம்மளோட முடிவெடுக்கக்கூடிய தன்மையே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து ஆஹ் இதுல வந்து என்னன்னா நுகர்வோர் வாணிப கழகம் வந்துருச்சு. சரி, ஓகே, விவசாயிகள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இன்னமும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்களுடைய விதை வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து விக்கிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு நிறைய இது இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்க வைக்கிறதுன்றது இன்னொரு ஒரு சைடு இருக்கும். ஸோ எப்பயுமே இது நமக்கு எல்லாமே தெரியும். 1920 வந்து நீதி கட்சியால வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அது அப்படியே இடையில ஸ்டாப் ஆயிருச்சு. 1956 வந்து குழந்தைகள் எல்லாமே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக காமராஜர் கொண்டு வந்ததுதான் வந்து நம்மளுடைய மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டே இருக்கு. அது ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பேர்ல வந்து சத்துணவு திட்டமா மாறுது. மதிய உணவு வேற, அது சத்துள்ள உணவா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அது மாறுது. 1989 அது வந்து கலைஞர் வந்து என்னன்னா நம்மளுடைய முட்டை எல்லாத்துக்கும் முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதே இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து 5 நாளும் முட்டை கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் வருது. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மா வரப்போ வந்து என்னன்னா வந்து அதுலயே வந்து வாழைப்பழம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருது. இப்போ வந்து என்ன மாறி இருக்கு அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு, அதாவது அரசு பள்ளியில வரக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இந்தியாவிலே முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கதான். இதே மாதிரி இந்தியாவிலே முதல் வந்து 1956 தான் அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் முன்மாதிரின்னு ஏன் சொல்றாங்கன்னா இதனாலதான் சொல்றது. அதுக்கப்புறம் என்னன்னா அம்மா உணவகம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அம்மா உணவகம்ல வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும், சென்னை மாதிரி அஹ் வெளி மாவட்டத்துல இருந்து வேலைக்கு வர எல்லாருக்குமே சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து உணவா இருக்கும். உணவு வந்து அப்போ வருமானம், உணவு இதெல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்காக அம்மா உணவகம்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சு, அந்த அம்மா உணவகத்துல வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாயில இருந்தா 15 ரூபா இருந்தா போதும் 3 வேளையும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை மாறுது அப்படின்னா, அதே மாதிரி எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும்ன்றதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் சொல்லி அண்ணா சொன்னாரு. ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் அப்பயுமே. அது வந்து எப்ப 2006 வந்து 2 ரூபாய்க்கு அரிசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா அரிசியா மாறுது. அதே இது 2009 அது 1 ரூபா அரிசியா மாறுது. அடுத்து வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா வரப்ப அது வந்து விலையில்லா அரிசி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ ஒரு நபருக்கு வந்து நான் வந்து அரிசியே கொடுத்துறேன், நீங்க வந்து நீங்க உங்களுக்கு ஒரு இதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுன்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னன்னா வந்து இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இதெல்லாம் வச்சு அவங்க வந்து உணவை வந்து நம்ம எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது சொல்லணும் அப்படின்னா வந்து இதை வந்து இப்ப நம்ம உணவு கொடுத்துறாங்க, ரைட்டு, அந்த விவசாயிகளுக்கு பண்ணணும் அப்படின்றப்ப வந்து விவசாயிகளுக்கான முன்னெடுப்புகள்ன்றது நிறைய இருக்குது. எப்படி அப்படின்னா வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு நில பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பண்ணையார், ஜமீன்தார் அப்படின்னு நிறைய இருக்கும் பாருங்களேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து சாதாரண விவசாயிகளும் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து என்னன்னா ஒரு ஸ்கீம் என்ன வந்துச்சு அப்படின்னா விலையில்லா சரி விவசாயிகளுக்கு நிலம் வந்து கொடுக்கணும், கவர்மெண்ட் நிலம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒரு காட்டத்துல வந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தோம்னா டீசல் வச்சுதான் பம்ப் யூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த மோட்டர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த டீசல் வாங்க காசு அதிகமாகுன்றதுனால இலவச மின்சாரம் சொல்ல 1989 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த இலவச மின்சாரம்ன்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டோம்னா வந்து அந்த சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் எல்லாமே குடுக்குறப்போ வந்து அந்த மோட்டர் வந்து தண்ணி வரணும் அப்படின்னா அதுக்குரியது பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி இந்தியாவிலே முத வந்து விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்றது எப்படின்னா 2006 காலகட்டத்துல தான் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவர்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து கடன்னால தற்கொலை இதெல்லாம் நிறைய நடக்குதுல்ல. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்றப்ப வந்து நீ பேங்க்ல இந்த அமௌண்ட் வச்சிருந்தேன்னா ஒரு 25,000 கம்மியா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நகை அதோட கடன் எல்லாமே தள்ளுபடி பண்றாங்க. உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் புதுசா லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணாதான்.
இந்தியாவில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதை பார்த்துட்டு ஒன்றிய அரசு வந்து 2009 வந்து மன்மோகன் சிங் அரசு வந்து அஹ் இருக்கிற எல்லா கடனுமே தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட அடுத்த கட்டம் வந்து பார்த்தோம்னா நிறைய மாநிலங்கள்ல தனித்தனியாவே இப்ப உத்தரப்பிரதேசல 34,000 கோடி நாங்க தள்ளுபடி பண்றோம். இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு இதை தள்ளுபடி பண்ணி இப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்தோட தனிப்பட்ட கொள்கையா மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா வந்து இந்த விவசாயிகளை பாதுகாக்கணும், விவசாயத்தை விட்டு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து நம்மளோட இப்ப ஏற்கனவே ஃபின்லாந்து பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம ஃபின்லாந்து எப்படி இதை அச்சீவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்தியாவில் வந்து ஏன் நம்ம தமிழ்நாடு இப்ப முதல் சொன்னேன் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான இது எப்படி இது நடந்திருக்கு, இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். அடுத்தது கேரளா. கேரளா ஏன் நம்பர் 1 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும். கேரளா போன எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்த கேரளா டூரிசமோட அவங்களோட டேக்லைன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா வந்து காட்ஸ் ஓன்ஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. காட்ஸ் ஓன்ஸ் அவர் கண்ட்ரி அப்படின்றப்ப வந்து அப்ப இயற்கை தான் அவங்களுக்கு எல்லாமே. இப்போ வரைக்கும் அவங்க இயற்கை கொண்டாடிட்டு இருக்க ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சதுல வந்து கேரளா தான். இப்போ வந்து பெரிய பெரிய வந்து அவங்களோட வீடுகள்லாம் பெருசு பெருசா இருக்கும். பக்கத்துலயே கண்டிப்பா ஒரு தோட்டம் இருக்கும். தோட்டம் இல்லாத வீடே இருக்காது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் தோட்டம் இருக்கும். அப்போ வந்து என்னன்னா இந்த இயற்கையை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறாங்க. ஸோ இயற்கையை பாதுகாக்கிறதோட மிக முக்கியமான ஒரு விளைவு என்னன்னு சொன்னோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து சமமா கிடைச்சிரும். சமமா கிடைச்சுன்னா ஒரு மழையா இருக்கட்டும், அடுத்தது வந்து தட்பவெட்ப நிலையா இருக்கட்டும், எல்லாமே சமமா இருக்கும். உணவு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து இங்க சில பேர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து கொடுக்குற அந்த உணவு இருக்குல்ல, அது இப்ப போனவங்கள காலையில கண்டிப்பா உணவு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கொண்டக்கடல, அதுக்கப்புறம் புட்டு இப்படிலாம் கொடுப்பாங்கல்ல. அவங்க சாப்பிடுற உணவே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஊட்டச்சத்தான உணவா இருக்கும். அவங்க வந்து இந்த டேஸ்ட்காக சாப்பிடாம வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நிறைய அவங்களோட இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுடைய இப்ப நீங்க ஒரு கடைக்கே போறோம் அப்படின்னா தண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஒரு சாதாரண அங்க வெதுவெப்பாக ஒரு மூலிகை போட்டு ஒரு தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுவாகவே கேரளால ஏன் இது கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த கிளைமேட் இப்படி கிளைமேட் இது லைட்டா ஹாட்டா குடிச்சா நல்லா இருக்கும், அதுவும் இந்த தடவை சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இதில் பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து விவசாயம். அந்த விவசாயத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நுகர்பொருள் வாணிப கழகம் மாதிரி அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யூனிவர்சலைஸ்ட், அதாவது ஒருங்கிணைந்த இதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா வந்து ரிமோட் ஏரியா, அதாவது ரொம்ப அப்ப நிறைய மலைகள் இருக்கும், மலைகளுக்குள்ள இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் கூட போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கருத்துருவா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப நம்ம இதுல வந்து சமதளத்துல நிறைய ஊர் இருக்கும், ஆனா அவங்க இதுல மலை மேலேயே நிறைய நிறைய குன்றுகள் மலைகள் இந்த மாதிரி தான் நிறைய இருக்கும். அங்க போய் அந்த உணவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்க இதுல வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா குழந்தைகளுக்கு, அப்புறம் பிரெக்னன்ட் உமன்ஸ்க்கு, அதுக்கடுத்து வந்து எல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபுட் கண்டிப்பா போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்றது ரொம்ப கருத்துருவா இருப்பாங்க. அடுத்து அவங்க இதுலயுமே வந்து இந்த மதிய உணவு திட்டம் இருக்கும், அங்கன்வாடி குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இந்த ஹெல்த் எஜுகேஷன் வந்து அங்க எல்லாருக்குமே தெரியும், ஹைலி லிட்ரேச்சரி ரேட். ஸோ அதிகமான வந்து 100% கல்வி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஊட்டச்சத்து குறைவுள்ள குழந்தைகள் அப்படின்றது அங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஊட்டச்சத்து குறைபாடால இறப்பு விகிதமும் அங்க கம்மி. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சஸ்டைனபிள் அண்ட் டைவர்சிஃபைட் ஃபார்மிங். ஸோ அப்ப வந்து என்னன்னா இப்போ வந்து எல்லா விதமான பயிர்களும் அவங்க பயிரிடுவாங்க. அதுல நிறைய வந்து நம்மளுடைய ஆர்கானிக்கா இருக்கும். ஸோ இதுதான் அந்த மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து அவங்க ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பொறுத்தளவுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபுட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு கொடுக்குறப்போ வந்து என்னன்னா வந்து அப்போ வந்து என்னன்னா அதுல வந்து அவங்க எல்லாருமே டைவர்சிஃபைடா இருக்கும். எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் அவங்க விளைவிப்பாங்க. அதே மாதிரி அவங்க விவசாயிகளுக்கும் அந்த வருமானம் அப்படின்றத கரெக்டா கொடுப்பாங்க. இதுல வந்து 2019 அந்த கேரளா அரசு வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, ஜீரோ ஹங்கர் கேரளா இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப வந்து என்னன்னா அப்பதான் வந்து அவங்க வந்து எல்லாரோட நம்ம தன்னிறைவு அப்படின்ற கொள்கை வரணும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் கரெக்டா வந்து போய் சேரணும் அப்படின்றதுல இன்னும் நிறைய அங்க புது புது சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து அங்க வந்து அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கிற, அதாவது நம்ம பழமையான இருக்க விவசாயத்தை ஆதரிப்பாங்க. அதே சமயத்துல வந்து
புதுமை வர்றதையும் அதை ஆதரிப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா கொண்டு போவாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அப்ப வந்து என்னன்னா அங்க வந்து தன்னிறைவுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஊருக்கு தேவையான எல்லா உணவும் இருக்கும். அதை மீறி இருக்கதான் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டினா வந்து அடுத்த மாநிலத்துக்குலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னன்னா அவங்க இதெல்லாம் பொறுத்தளவுக்கு வந்து நிறைய கோஆபரேட்டிவ்ஸ், இப்போ எப்படி நம்ம ஊர்ல மகளிர் சுய உதவிக்குழு எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற பொருட்களை வந்து அதாவது நம்மளுடைய அங்க வந்து இருக்கிற அதிகமா பெண்கள் இருக்க மாநிலம்னு பார்த்தா கேரளா தான். அங்க வந்து அவங்க விவசாயத்துலயும் அவங்களுடைய பங்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த விவசாய பொருட்களை வியாபாரம் செய்யறதுலயும் அவங்களுடைய பங்கு நிறைய இருக்கும். ஸோ அப்ப வந்து என்னன்னா அந்த இதுல பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா அங்க வந்து இப்ப எப்படி மகளிர் சுய உதவிக்குழு இருக்கும், அங்க இருக்க மகளிர் சுய உதவிக்குழு வந்து நிறைய பொருள் விற்பனை செய்யறதுக்கு அவங்க ரொம்ப முன்னெடுப்பு செய்வாங்க. ஸோ இங்க எப்படி வந்து நம்ம உழவர் சந்தைலாம் வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி அங்கேயும் உழவர் சந்தை மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்ப வந்து என்னன்னா இடைத்தரகர்கள் யாரும் இருக்கக்கூடாது, விளைவிச்சவங்களே அதை விற்கணும். அப்படின்றப்ப வந்து அதற்குரிய வரக்கூடிய லாபம் வந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்றது அதோடைய தாற்பயம். அடுத்து வந்து என்னன்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ இதுதான் வந்து எப்பயுமே வந்து ஒரு உணவு பாதுகாப்பு அப்படின்றப்ப வந்து வெறும் வந்து நம்மளுடைய அந்த எக்கனாமி மாடலா இல்லாம வந்து சோசியல் வெல்ஃபேர்ன்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வழி பாக்குறப்ப வந்து என்னன்னா அங்க வந்து எல்டர் எல்லாருக்குமே வந்து பென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு நிறைய வந்து நன்மைகள் கிடைக்கிறது. அங்க பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் வந்து லோ ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன் ரேட்ஸ். ஸோ அப்போ வந்து என்னன்னா அங்க வந்து அதாவது பசி இல்லாத ஊர் அப்படின்றதுல வந்து மிக முக்கியமான கருத்துருவா இருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ அது வந்து முக்கியமானது. அவங்க இதுல வந்து பார்த்தோம்னா வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்ப இறக்குது இல்லை, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அப்போ வந்து அங்கதான் வந்து அதிகமா வந்து மக்கள் வந்து அதிகமான லைஃப் வந்து ஐ மீன் இந்த ஏஜ் வந்து அதிகமான ஏஜான மக்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊர்ல ரொம்ப அதிகம். காரணம் வந்து இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா இப்போ இது கேரளா இது நம்ம பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இருக்கலே கொஞ்சம் பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்லுவாங்கல்ல, உணவே கிடைக்காத மாநிலங்கள் பீகார் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ பீகார் ஏன் வந்து இந்த மாதிரி முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா அங்க வந்து இந்த சிஸ்டம் வந்து சிஸ்டம்ன்ற சென்ஸ் வந்து என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா இருக்கட்டும், மற்றபடி வந்து நம்ம சொன்னா வந்து சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து அங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அங்க கம்மின்றனால வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க விளைவிக்கிறவங்க நிறைய இருப்பாங்க, ஆனா அந்த விளைவிக்கிறது அந்த கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. ஸோ இதுதான் அங்க வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து நிறைய சொல்லணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய நம்ம இந்தியா வந்து 127 நாடுகள்ல 105ன்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்து நம்ம அது என்ன சொல்றது சோழர் மன்னர்ல வந்து சோறு உடைத்த ஐ மீன் நம்மளுடைய அந்த கண்ணகி வந்து பிறக்கிறப்ப வந்து பிறந்தது வந்து சோழ நாடு, கல்யாணம் பண்ணது வந்து சேர நாடு, கடைசியா வந்து பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த சோழ நாடு தான் வந்து அதாவது 1947 முன்னாடி வரைக்கும் வந்து தஞ்சாவூர் தான் வந்து இந்தியாவின் நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியாவிலே நம்பர் 1 எக்கானமி டிசைட் பண்ற அளவுக்கு தஞ்சாவூர் இருந்தது. இப்ப பார்த்தோம்னா வந்து அங்கேயே நிறைய வந்து விவசாயம் குறைஞ்சிருக்குன்றாங்க. அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. கண்டிப்பா வந்து எப்பயுமே வந்து நம்மளோட இன்னைக்கு இருக்க மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி புது புது தொழில்நுட்பங்கள் வரணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புது புது தொழில்நுட்பங்கள் வந்து என்னன்னா நம்மளுடைய மனித வாழ்வை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க என்னன்னா இந்த உணவு நம்மளுடைய இந்த ஜீரோ ஹங்கர்ன்ற ஸ்கீம் ஏன் வந்துச்சு, ஏன் இந்த கோல்ல ஒண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு உணவு கிடைக்காதுன்றது ஒரு விஷயம், ஊட்டச்சத்து குறைபாடுன்றது மிக முக்கியமான விஷயம். இப்ப ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு வெயிட் இருக்காது அவங்களுக்கு, ஹைட் ஏஜுக்கு ஏற்ற ஹைட்டும் இருக்காது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள். இது உலகம் ஃபுல்லா சந்திச்சிட்டு இருக்கு. இந்த உலகம் ஃபுல்லா சந்திச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒற்றை குடைக்குள் வந்து அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்ற மாதிரி இப்ப சொல்றாங்கல்ல, இதை வந்து கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே வந்து உணவுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க எல்லாருமே வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரணும் அப்படின்றதான் ஐநாவோட இலக்கு. ஸோ அந்த இலக்குக்கு வந்து இப்ப நம்ம சொன்னோம் 2வது இடத்தை வந்து உத்தரகாண்டும் தமிழ்நாடும் ஷேர் பண்ணிக்குதுன்னு சொல்றோம்ல. உத்தரகாண்டுக்கு வந்து என்னன்னா அங்க ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் பேச சொல்லிடுறேன். என்னன்னா நார்வே நாட்டோட அவங்க ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. நார்வே நாடு வந்து என்னன்னா நார்வே நாடு எப்பயுமே வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு உதவிக்கரம் நீட்டுறதெல்லாம் ரொம்ப அதிகம் முக்கியமான பங்கு வகிக்கும். அந்த நாடு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து
உத்தரகாண்ட் மாநிலத்தோட வந்து ஒரு MOU போட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகள், அதுக்குரிய நிறைய வந்து லோன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய சிஸ்டத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்றதுனாலதான் வந்து அந்த அந்த மாநிலம் வந்து நல்ல உணவு தன்னிறைவு அப்படின்றத அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஐநாவோட இலக்குப்படி வந்து நம்மளுடைய நம்மளுடைய பசியின்மை அப்படின்றது வந்து கண்டிப்பா இந்த இலக்கு அடையணுன்றதுதான் அவங்களோட நோக்கம். அது வந்து உத்தராஞ்சல் கொஞ்சமா அடைஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் வந்து மற்ற மாநிலங்களும் வரணும். எப்பயுமே வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய எல்லாருக்குமே தெரியும், தென் அமெரிக்காவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொன்னா வந்து நம்மளுடைய கியூபா சொல்லுவாங்க. கியூபா நாட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு அதோட அந்த நாடு எப்படி இருந்துச்சு, எப்படி மாறுச்சு அப்படின்றத சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா வந்து முத வந்து ஒரு 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 எல்லா எல்லா அமெரிக்கா அது கியூபாவை பொறுத்தளவுக்கு வந்து அமெரிக்கா பக்கத்திலே இருக்கிற ஒரு வல்லரசு நாடு. அந்த நாடு வந்து எப்பயுமே வந்து அதற்கு கிடைக்கல வரணும் அப்படின்றக்க ரொம்ப நிறைய பிரயத்தனம் பண்றாங்க. அப்ப வந்து என்னன்னா அமெரிக்கர்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா வந்து டெய்லி வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. டெய்லி வாழைப்பழம் சாப்பிடணும் நைட் சாப்பிட்றப்ப அப்படின்னு ஒரு பழக்கம். ஸோ அப்ப வந்து என்னன்னா அந்த நாட்டுல வந்து வாழைப்பழம்ன்றது விளைச்சல் ரொம்ப கம்மி. அதே இது பக்கத்து நாடுகள் இருக்க தீவுகள் எல்லாத்துலயும் விளைச்சல் அதிகம்ன்றப்போ வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த வாழைப்பழத்தை கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போறப்ப என்னன்னா வந்து போறப்ப வந்து நீங்க வந்து எனக்கு இத்தனை வாழைப்பழம் கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து நான் கொடுக்குற விதையை போட்டு நீங்க வாழை மரம் விளைவிங்க, அது வந்து வாழைப்பழம் வரணும் அப்படின்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த வாழைத்தோப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து இந்த வாழைப்பழத்தை பாதுகாக்கிறதுக்கு AK-47 மாதிரி ஒரு பெரிய வந்து ஆயுதங்களோட இந்த வாழைத்தோப்பை வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றப்ப ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா அந்த விவசாயிகள் அப்படின்றத அந்த முதலாளிகளா இருந்த விவசாயிகள் ஒரு அவங்களுக்கே தெரியாம தொழிலாளியா மாறுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடிமையாவும் மாறுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க சமயத்துல வந்து என்னன்னா வந்து இப்போ வந்து யாராவது வந்து ஒரு உரிமையை கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்துற அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வெகுண்டிருந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி குழு வருது. அந்த புரட்சி குழுவுக்கு வந்து தலைவர் யாருன்னா வந்து நம்மளுடைய ஃபிடல் காஸ்ட்ரோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து என்னன்னா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ல நிறைய கொண்டு வந்தாரு. அவர் எப்படின்னு கேட்டோம்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து உணவு வந்து இங்க இருக்கிற எல்லாரும் அடிமையும் இருக்காங்களே, அதாவது விவசாயிகளா இருந்து நில உரிமையாளர் இருந்தவங்க ஒரு பாயிண்ட்ல அடிமையா மாறி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பி மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புரட்சி பண்ணி அவர் வந்து ஒரு 56 வருஷம் வந்து அந்த நாட்டோட தலைவராக இருந்தாரு. வயது மூப்பின் காரணமாக அவருடைய அடுத்த தலைவர் மாறுறாங்கன்னு வைங்களேன். ஸோ அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த நாடு வந்து இப்பயுமே நிறைய விதத்துல நம்பர் ஒன்னுன்னே சொல்லலாம். ஒரு வந்து 2000 இந்த கோவிட் டயத்துல பாத்தீங்க அப்படின்னா வந்து மற்றவங்களாம் மருத்துவர்கள் தேடிட்டு இருக்க, நான் உங்களுக்கு மருத்துவர் கொடுக்குறோம், அனைவருக்கும் கல்வி அப்படின்றாங்க. ஏன் அனைவருக்கும் கல்வி அப்படின்னா வந்து ஒரு கல்வி நமக்குள்ள வருது அப்படின்னா சிந்திக்க தோன்றப்ப வந்து கேள்வி கேட்கறப்ப வந்து என்னன்னா நம்ம உரிமையை அடையலாம். இதுதான் அவங்களோட ஒரு லைன். அப்ப வந்து எப்படி வந்து இதை அடைஞ்சிருக்காங்க, அப்ப அந்த அடிமை மக்களை வந்து தன்னிறைவடைய வைக்கிறது, நீ விளைவிக்கிறது நீ தான் விளை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய அதுல மாற்றங்கள் கொண்டாந்து அந்த நாடு உலக அளவுல வந்து பக்கத்துல இருக்க வல்லரசுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். ஸோ இந்த உலகத்துல வந்து ஏன் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்துச்சு அப்படின்னு கேட்டா யாராவது காரணம் சொல்ல முடியுமா? ஏன் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் முதல்ல வந்தாங்க, எதுக்காக அவங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்க முதல்ல தெரியுமா? யாராவது இன்வைட் பண்ணி சொல்ல முடியுமா? வேற அன்வைட் பண்ணி சொல்ல முடியுமா ஏன் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் முதல்ல வந்தாங்க? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஐயா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வேல்ராஜ் சார். வணக்கம் சார். மேபி பிசினஸ் பண்றதுக்கு பிசினஸ் பண்றது என்ன பர்பஸ்க்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா வந்து பிசினஸ்ன்ற கரெக்ட். என்ன பர்பஸ்க்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா மிளகுக்காக தான் இந்தியாவுக்கு முதல்ல வந்திருக்காங்க. மிளகு அந்த ஊர்ல வந்து விலை கூட, அதாவது 5 ரூபா இருக்குதுன்னா நம்ம அந்த ஊர்ல கொஞ்சம் விலையை ஏத்திட்டாங்க. எந்த ஊர்ல மிளகு கிடைக்குன்னு பார்த்தா இந்தியாவில மிளகு முதல் ரொம்ப கம்மியான விலை கிடைச்சிருக்கு. அந்த மிளகுக்காக உள்ள வந்தாங்க தான் பிரிட்டிஷ்காரங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து இந்தியாவே அவங்க எடுத்துட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்றப்ப வந்து நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் சொல்லுவோம். ஆனா வந்து எல்லாரும் வெகுண்டு இருந்தது பசி அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான். அது எந்த புக்லயுமே இருக்காது. பட் ஆனா அதுதான்
இப்போ வந்து 1940 காலகட்டத்துல ஒரு பெண்ணோட போட்டோ இருக்கும். அந்த பெண்ணோட கையில வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த பெண்ணோட வயசு வந்து 17, அதோட வெயிட்டும் 17 கிலோ இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு காலகட்டத்துல வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கொடுமைன்னா அவங்க விவசாய புலிகள். அப்ப வந்து என்னன்னா, ஒரு பக்கம் நெல்லு விளையுது. அந்த நெல்லு எனக்கான நெல்லு கிடையாது. அந்த அரிசி எனக்கான அரிசி கிடையாது. அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்து ஒரு ஒரு சப்பாத்தி போராட்டம்னு ஒண்ணு நடந்திருக்கு. அந்த போராட்டத்தோட விளைவு என்னன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஒரு சப்பாத்தி ஒரு 5 சப்பாத்தி வச்சுப்பாங்க. ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க. அந்த சப்பாத்தி யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 400 கிராமத்துக்கு இந்த சப்பாத்தி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதுக்கு பேரு வந்து என்னன்னா சப்பாத்தி போராட்டம். எனக்கு உணவு கண்ணு முன்னாடி இருக்குது. ஆனா என்ன நிறைய பேரால சாப்பிட முடியல. அதனால நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்குது. இது வந்து இப்படி நடந்துதான் வந்து ஒரு காலகட்டத்துல தான் வந்து எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் வேணாம், எங்களுக்கு வந்து எங்களுக்கான நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு காந்தி கீழே ஒன்னா நின்ற காரணம் அந்த இடத்துலதான். அப்ப வந்து இந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவானவங்களாலும் சரி, அவங்க புத்தியை வந்து பேதலிக்க வச்சிரும் அப்படின்ற காலகட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து நம்ம அந்த பசியின்மைன்ற இலக்கு வந்து கண்டிப்பா அடையிறோம் அப்படின்றத வந்து இந்தியா வந்து 105வது இடத்துல இருந்து கண்டிப்பா 1வது இடத்துக்கு போகணும். உலகத்துக்கே சோறு போட்ட ஊரு அப்படின்னு நம்ம பேசினப்ப வந்து என்னன்னா, அவ்வளவு வளங்கள் இருக்க ஊர் வந்து 105ல இருக்குன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா இது நம்பர் 1 வரணும்ன்றதுதான் என்னோட ஆசை, கனவு எல்லாமே. கண்டிப்பாக வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு சொன்ன வள்ளுவருக்கு ஏற்ற மாதிரி வந்து வள்ளலார் சொன்னதுக்கு இணங்க வந்து அனைவருக்கும் உணவு அப்படின்றத நம்ம உறுதியாக்குவோம். நம்மளுடைய உணவு அதாவது ஃபுட் வேஸ்ட் அப்படின்றது இருக்கவே கூடாது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கைக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை மதிச்சு நமக்கு தேவையான அளவுக்கு வாங்குவோம், தேவையான அளவுக்கு சாப்பிடுவோம். கண்டிப்பா வந்து அனைவருக்கும் உணவு வந்து நம்ம வந்து இதை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களையும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஏதாவது கேள்விகள் தான் கேட்கலாம். இன்னைக்கு விஜயகுமாரி அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ஏதாவது கேள்விகள் தான் கேட்கலாம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். பசியின்மை சார்ந்து ஒரு அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வாளறிவன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் வாயிலாக நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த வாளறிவின் தொகுப்பில் இன்று ஐநாவின் 17 இலக்குகளுள் 2வது இலக்காக இருக்கக்கூடிய பசியின்மை சார்ந்த அற்புதமான சிறப்புரையை அன்பு சகோதரர் திருமிகு விவேக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக இன்று நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாளறிவன் அப்படிங்கிற ஒரு அருமையான தொகுப்புல ஐநாவின் இலக்கு பசியின்மை குறித்து விவேக் அவர்கள் நிறைய கருத்துக்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நம்முடைய தமிழ் மரபுல பார்த்தோம்னா யாராவது வீட்டுக்கு வந்துட்டா முதல்ல சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுப்பதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்கறதுலயோ இல்லை இதுலயோ சமநிலை தவறும் போதுதான் புரட்சி எல்லாம் கூட வருது. ஏன்னா காந்திஜி அவர்களும் 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த கோட்டு போட்டிருந்தாங்க. அப்படிங்கும்போது அதற்கப்புறம் ஏன் ஆடையை வந்து அந்த மாதிரி ஒரு அரையாடைக்கு மாறினார் அப்படின்னா மற்றவர்கள் எப்படி விவசாயிகளும் வறுமையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துதான். வள்ளலார் சொல்லியிருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படின்னு சொல்லி. அதை நான் எப்படி விவேக் அவர்கள் எப்படி நான் அர்த்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த மாதிரி அந்த பயிர் சரியான பசித்த வயிறுகளுக்கு போகாமல் அந்த வயிறு வாடி இருப்பதை பார்த்துதான் அவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த ஒரு அனைவருக்கும் அந்த உணவுங்கிறது சென்று சேர வேண்டும் அப்படின்னு தான் வள்ளலார் அவர்களும் இன்றைய வரை அந்த அணையா அடுப்பு அப்படின்ட்டு இன்றைக்கும் நம்ம அந்த திட்டம் இருந்துட்டு இருக்கு பார்க்கிறோம். மணிமேகலையோட அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுலயும் பார்த்தாக்க உணவு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டுல. 2015வது ஆண்டு பாரிஸ்ல நடந்த ஐநா சபை கூட்டத்துல 17 இலக்குகள் வைக்கிறாங்க. அதுல முதல்ல வறுமை ஒழிப்பு, 2வது பார்த்தோம்னா இந்த பசியின்மை அப்படிங்கிறது. இப்ப 2030ல இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா, யாருமே பசியோட இருக்கக்கூடாது. அவர்கள் அனைவரும் நல்ல ஊட்டச்சத்தான உணவுகளை உண்ண வேண்டும். விவசாய உற்பத்தி தேவையான அளவு பெருக வேண்டும். எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் சமநிலையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இலக்காக இருக்கு. இந்த 127 நாடுகள் இதுல இருக்கும்போது இந்தியா இப்ப எந்த இடத்துல இருக்கு பசியின்மையிலன்னு பார்த்தோம்னா 105வது இடம். பின்லாந்து நாடு முதலிடத்துல இருக்கு. ஏன்னா அயர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இவங்கெல்லாம் ரொம்ப முன்னணியில இருக்காங்க. அங்கெல்லாம் எப்படி பின்லாந்துல அதெல்லாம் இதை சாத்தியப்படுத்த முடியுது அப்படின்னா, உணவை மிச்சப்படுத்தினா நம்ம ஒரு உணவகத்துக்கு போறோம், சாப்பிடுறோம், மிச்சம் வச்சுட்டாக்கா அதுக்கு தனியா பணம் கட்டணுங்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த உணவை எடுத்துட்டு வந்து வீணாக்க மாட்டோம். நிறைய அப்புறம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய அளவுல அவங்களோட திட்டங்கள் கொண்டு போயிருக்காங்க. விவசாயத்துல புதுமை கொண்டு வந்திருக்காங்க. உணவு பாதுகாப்பு இப்படி எல்லாத்துலயுமே அவங்க சரியாக திட்டமிடல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் பார்த்தா 127வது இடத்துல இருக்கு. இந்திய அளவுல ஒருவேளை உணவு சாப்பிடுபவர்கள் 14 லட்சம் பேர் அப்படின்றது இருக்கு. அப்ப 3 வேளை உணவு சாப்பிடுறது யாருன்னு பார்த்தா 56% தான் இந்தியால 3 வேளை உணவும் சாப்பிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு விவேக் அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியாவின் சுதந்திரத்துக்கு கூட மிக முக்கிய காரணம், இவ்வளவு பெரிய புரட்சி வச்சது கூட பசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மிளகுக்காக இந்தியாவை தேடி வந்தவர்கள் அதுக்கப்புறம் இங்க பசி அப்படின்னு வரும்போது அதுவரை பொறுத்திருந்தவங்க ஒரு புரட்சி அப்படின்றது வருது. அதற்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமுமே பசுமை புரட்சின்னு வருது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் முன்னெடுத்த முயற்சிகளின் காரணமாக பசுமை புரட்சி வருது. அதுக்கப்புறம் தான் உணவு நிறைய கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. அது தேர்தல் அறிக்கையில கூட 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த திட்டம் ஒரு உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கு. உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கிற பஞ்சாப்ல, பீகார்ல எல்லாம் கூட பார்த்தா பட்டினி அந்த ஊர்கள்ல தான் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுல நிறைய நுகர்பொருள் வாணிப கழகம் வந்ததுனால நிறைய ரேஷன் கடைகள் அப்படி அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். அதே போல நல்லா சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போனாதான் படிக்க முடியும். சரியா சாப்பிடாம நிறைய பேர் பள்ளிக்கு வர்றதில்ல. அந்த ஒரு உணவுக்காக சம்பாதிக்க போயிடுறாங்க அப்படிங்கிறதுனாலதான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இப்படி எல்லாருமே ஒவ்வொரு முன்னெடுப்பாக எடுத்ததுனாலதான் முதல்ல முட்டை கொண்டு வந்தாங்க. சத்தான உணவு கொடுக்கணும்னாங்க, முட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 5 நாள் முட்டை அப்படிங்கிறது, வாழைப்பழம் கொடுப்பது, அதற்கப்புறம் காலை உணவு வரைக்கும் இன்றைக்கு அந்த திட்டம் 1956ல இருந்து இந்த மாதிரி விரிவாகிக்கிட்டே போகுது. இப்பதான் மற்ற ஊர்கள்ல, மற்ற மாநிலங்கள்ல இதெல்லாம் செய்யறாங்க. அதே போல அம்மா உணவகம், வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது, மிக குறைந்த விலையில் உணவு கிடைக்கணும்ன்றதுக்காக ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறதும் இன்றைக்கும் பல மாநிலங்கள்ல பின்பற்ற தொடங்கி இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு இதுல முன்னோடியாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நில பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு விவசாய கடன் தள்ளுபடி பண்றது, மின்சாரம் இலவசமா கொடுக்கறது விவசாயத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய முன்னேற்பாடோட முன்னோடியாக நிறைய விஷயங்கள்ல நம்ம இருந்திருக்கோம். இன்றைக்கு பல மாநிலங்கள் அதை பின்பற்றிட்டு வராங்க. கடவுளின் தேசம் கேரளா அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க ரொம்ப இயற்கையா இருக்கும் விவசாயம், அது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆரோக்கியமான உணவுக்கு, சாதாரண குடிநீர் இல்லாமல் மூலிகையாக ஒரு சீரகம் போட்டு மூலிகை தண்ணீர் குடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மலையில இருக்கிற மக்களுக்கு கூட போய் அந்த உணவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமா இருக்கு. ஜீரோ ஹங்கர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்தையும் முன் வச்சு இப்படி பல திட்டங்கள் கொண்டு வந்து கேரளா இன்னைக்கு முன்னணியில இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு 2வது இடத்தில் இருந்தாலும் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சையில கூட இப்பதான் உற்பத்தி குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் அந்த மாதிரி நல்ல முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நார்வே அவர்களோட ஒரு ஒப்பந்தத்தோட அவர்கள் எப்படி எல்லாருக்குமே கொண்டு போய் உணவு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுலயும் அவங்களும் முன்னோடியாக இந்தியாவுல இருக்காங்க. ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தினமும் சாப்பிடணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அந்த வாழைப்பழத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி அதற்கப்புறம் துப்பாக்கி ஏந்தியவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் அங்க உரிமையாளராக இருந்தவர்கள் எல்லாம் தொழிலாளியாக மாறுறாங்கங்கும் போதுதான் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிறவரு உருவாகிறாரு. இப்படி எல்லா இடத்துலயுமே ஒரு சமநிலை தவறும் போது புரட்சி அப்படிங்கிறது வருது.
அதே போலதான் இந்தியாலயும் நடந்தது அப்படிங்கறத சொன்னாங்க. ஏன்னா உப்பு சத்தியாகிரக போராட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்டி யாத்திரை, இது எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் விவேக் அவர்கள் சொன்னாங்க. ரொம்ப அருமையாக ஐநாவின் இலக்கு, இன்றைய இந்தியா, தமிழகத்தின் நிலை, இது எல்லாமே ரொம்ப விரிவாக எடுத்து கூறிய விவேக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. இதில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை வழங்கிய திருமிகு ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா கொண்டு கண்களை முடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு வந்து பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். நன்றி. நம்ம அனைவரும் இன்னைக்கு கொண்டாடுவோம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. ஐயா அவங்க விவேக் ஐயா அவங்க முதன் வாழ்த்திட்டாங்க. நன்றிகள் ஐயா. ஐயா வந்து நிறைய புரிதல வந்து மிக தெளிவா சொன்னாங்க. பட்டினி சாவு என்பது பற்றி மிக தெளிவா எடுத்துரைத்தாங்க. நன்றிகள் ஐயா. 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி. அப்புறம் காமராஜர் வாழ்ந்த காலத்துல முதல்ல ஆரம்பித்தது தான் அந்த இலவச சாப்பாடு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இலவச மின்சாரம் வந்தது. கேரளா ஏன் நம்பர் 1 இருக்கு அப்படின்னா, கேரளா வந்து இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கிறதுனால அங்க வந்து எல்லா வளங்களும் நிறைய கிடைக்கும். அதுதான் அந்த இடம் செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பசியின்மை இலக்கை அடைய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. பிரிட்டிஷ் வந்து முதல்ல இந்தியா வந்தார்கள். ஏன் வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து மிளகு அதிகமா உற்பத்தி பண்றாங்க, அதனால வணிகம் செய்ய வந்தாங்க அப்படின்னீங்க. பசி இருந்தா நம்ம வந்து நம்மளா இருக்க மாட்டோம். அது உண்மைதாங்க ஐயா. பசி இருந்தா எதுவுமே நம்மளால நிதானமா செய்ய முடியாது. இந்த பசியை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்
அப்படின்னா தினம் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுத்து அவங்க பசியை போக்கணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஐயா அவங்க நிறைய கருத்துகள் நிறைய சொன்னீங்க ஐயா. நிறைய புரிதல் இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்மா. அழகா நீங்களே பாடலையும் பாடி எல்லோருமே இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அழகா சொன்னீங்க. எப்படி ஒரு குழந்தையாக அதே ஒரு குழந்தை தன்மையோட நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்மா. உங்ககிட்ட இருந்து நாங்க இன்னும் நிறைய இத பின்பற்ற வேண்டியது இருக்குமா. மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா அம்மா வணக்கம். பேசுறீங்க? வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விவேக் ஐயா அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே இன்னைக்கு பேசினாரு. ஐயா நான் இங்க ஒரு விவசாயம் பண்ற தோட்டத்துல இருக்கேன். இப்போ ஒரு நிமிஷம். அந்த இங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் நான் வந்து குடுவாஞ்சேரி, சென்னைக்கு அருகில் உள்ள புறநகர் பகுதி குடுவாஞ்சேரி என்ற ஒரு பகுதியில் வசிக்கிறேன். அங்க வந்து ஒரு பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம். இங்கெல்லாம் ஒரு 3 ஏக்கர் பெருமானம் உள்ள இடத்துல வெண்டைக்காய் தோட்டம், கீரை, அதுக்கப்புறம் எள்ளு, இது போன்ற விவசாய நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ற ஒரு இடத்துல இருந்து தான் பேசுறேன். அந்த வெண்டைக்காய் இருக்கிற ஒரு சகோதரி, அவங்களோட ஒரு நிமிஷம் பேசுங்க. அவங்க பேசுறாங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. அம்மா உங்க பேரு சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா. நாங்க நீலமங்கலம் கிராமத்துல வசிக்கிறோம். விவசாயம் பண்றோம். இங்க வந்து வெண்டைக்காய் எல்லாமே தோட்டத்திலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நல்ல எங்களுக்கு லாபமும் கிடைக்குது. நல்ல விவசாயம் நல்லபடியா போயின்னு இருக்கு. என் பேர் கீதா. ஐயா வணக்கம். விவேக் ஐயா, இங்க நான் ஒரு தோட்டத்து பக்கத்துல தான் இங்க நடைபயிற்சி வரும்போது இங்க வருவேன். இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சி கேட்ட உடனே நான் இங்க வந்துட்டேன். அதனாலதான் அவங்க பேசினாங்க. இந்த இடம் வந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடம், நாங்க வசிக்கிற பகுதி. அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்க. அததான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நேரடியாக உங்களோட பேசினேன். அற்புதமான நிகழ்வுங்க ஐயா. ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல சரியான ஒரு இடத்துல இருந்து நீங்க எங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட பேச கொடுத்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி. இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. உங்க கையில ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது நம்ம சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த கிராமப்புறத்துல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த பயிற்சி சில விஷயங்கள்லாம் கொடுத்துன்னு இருக்கிறோம் அந்த மாணவர்களுக்கு எல்லாம். அங்க நம்ம எப்ப போனாலும் நண்பர்களோடு சேர்ந்து போனா அந்த மாணவர்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்விக்கு தேவையான விஷயங்கள்லாம் உதவி பண்றோம். அதுல சில விமர்சனங்கள் இருக்கு. எல்லாம் உணவு வந்து ஏன்னா சாப்பாடு இல்லாமே சில பேர் வராங்க அங்க அந்த மாணவர்கள். சிலர் வந்து என்ன சொல்றாங்க, எல்லாருமே தண்ணீர் அடைஞ்சிட்டாங்க, எதுக்கு நீங்க உணவு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. இருந்தாலும் நம்மளுடைய இது வந்து உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த கல்விக்கு தேவையான விஷயங்கள் நம்ம செய்துட்டு வரோம். இது அங்க கொஞ்சம் விமர்சனம் பண்ணாங்க, அதை உங்க கையில நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய நீங்க சொன்னதுனால ஒண்ணு சொல்றேன். அந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சது கடைசியா சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். இப்ப நம்ம ஊர்ல போனோம்னா எல்லாருக்கும் ஏன் வந்து சாப்பாடு போடுறாங்க தெரியுமா? இப்ப ஃபாரின் எல்லாம் பார்த்தா ஒரு 10 பேர்ல 15 பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல 2000 பேர் வந்தாங்க, 3000 பேர் வந்தாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா வந்து 2000 பேர் வந்தா 2000 பேர் கிடையாது, 2000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. 2000 பேர் வயிறு வாழ்த்தும். வாய் வாழ்த்துதல வயிறு வாழ்த்தும். சோ அந்த வயிறு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்றதா. நம்ம என்ன மத்த எல்லாமே வாழ்த்துதோ இல்லையோ, சில கண்ணில் பக்கற பொறாமை தெரியலாம், வருத்தம் தெரியலாம், நம்ம இயலாமை தெரியலாம். ஆனா வந்து வயிறுக்கு ஒண்ணு தெரியும், சாப்பிடறது மட்டும் தான் தெரியும். உலகத்துல யூனிவர்சல் லாங்குவேஜ் அந்த பசி தான். எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறது அந்த பசி மட்டும்தான். சோ அந்த விதத்துலதான் நான் வந்து அவங்க வந்து சாப்பிடறதுக்குன்றதுக்கு நமக்கு முதல் உரிமை கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து கூடுதலா சொல்லணும்னா, இப்போ ரொம்ப ஒரு வறுமையிலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ண ஆசை, ஆனா செய்ய முடியல அப்படின்னா அவங்க செய்யலான்றது ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 10 அரிசி எடுத்து அப்படியே ஒரு எறும்பு புத்துக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1000 எறும்பு சாப்பிட்றோம் அந்த 10 அரிசியை. சோ இப்படி ஒரு முறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு வந்து அதாவது என்னுடைய இது கேள்வி எனக்கு, ஏன்னா அங்க அந்த நிகழ்வுக்கு போகும்போது சில பேர் விமர்சனம் பண்ணாங்க, நீங்க மாணவர்களுக்கு உணவு கொடுக்குற விஷயம் அப்படி அதை பத்தி பேசும்போது
அதை விட நீங்க வந்து வேற மாதிரி அவங்களுக்கு பொருளாதார உதவி பண்ணலாமே, ஏன் உணவு அப்படின்ற மாதிரி, அதுதான் உங்க கையில பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். இன்றைய நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஏன்னா இப்போ நம்ம ஐயா, அதுக்கு எல்லாமே பதில் சொல்லிடலாமா ஐயா? அதுக்கு பதில் சொல்லிடலாமா ஐயா? ஐயா, சொல்லுங்க. நமக்கு விமர்சனம் பண்றாங்கல்ல, விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா வந்து, பொருளாதாரம் அப்படின்றது வந்து என்ன விதத்துக்கு வேணாலும் செலவழிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உணவுன்றது அந்த நேரடியா அந்த வயிற்றுக்கு போறப்போ வந்து என்னன்னா அது பசின்ற ஒரு இதை தீர்த்துரும். அதனாலதான் நம்ம இதுல வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற பர்பஸ். அதுதான் விமர்சனங்கள் நிறைய பண்ணதான் செய்வாங்க ஐயா. ஏன்னா வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா தன்னிறைவு அடையாத எத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவும் போகணும்ல. அதனாலதான் ஐயா. நன்றி. சரியா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்வு இன்னைக்கு. ஒரு சிறிய பாடலோடு நிறைவு செய்கிறேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. நன்றி நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இடையில வந்து நான் இடைமறிச்சு பேசுறதுக்கு மன்னிக்கணும். மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமையா ஒரு நபரை நமக்கு அறிமுகப்படுத்தினீங்க. கோடிக்கணக்கான வருமானம் வரும்னாலும் அங்க இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே மகிழ்ச்சியா இருந்தது. அதோடு நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க அப்படின்னா அது பசியினால கஷ்டப்படாதவங்க தான் விமர்சனம் பண்ணுவாங்க. பசி அப்படிங்கிற ஒரு கொடுமை தெரிஞ்சவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐயா மிக்க நன்றி. விந்தியகுமாரி அம்மா வணக்கம். விந்தியகௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு விவேக் ஐயா பசியின்மை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினாங்க. தமிழ்நாட்டில் முன்பு பசி கொடுமை எவ்வளவு கொடுமையானதாக இருந்தது, அப்புறம் நாட்டை ஆண்டவர்கள் எப்படி அதை சிறப்பாக முன்னெடுத்து பசியின்மை ஆக்குனாங்க, என்னென்ன அரசியல் திட்டங்களை எல்லாம் அவங்க செய்தார்கள் அப்படின்றத ஆண்டு குறிப்பிட்டு அருமையாக விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் எப்படி அம்மா உங்க குரல் கேட்கலைங்கம்மா. விந்தியகௌரி அம்மா பசிங்கிறது ரொம்ப கொடுமை. விந்தியம்மா கேட்கல, நீங்க பேசுறதே கேட்கல, கட்டாய் வருது. ஆமாங்கய்யா. ஆனந்த் வணக்கம், நீங்க பேசுங்க. அவங்க அம்மாக்கு இணையம் சரியா கிடைச்சோன்னா அப்புறம் அம்மா பேசட்டும். வணக்கம். அம்மா பேசிட்டே இருக்காங்க, பட் நமக்கு தான் சரியா கேட்கல. வெயிட் பண்ணலாமா இல்ல நான் தொடரவா? சரியா கேட்கலதான். நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க பேசும்போது விட்டு விட்டு தான் கேட்கும். அதனால இன்னொரு வாட்டி அம்மாவை பேச சொல்லிக்கலாம். நீங்க தொடரும். பசி விந்தியகௌரி அம்மா நீங்க பேசுறது கேட்கலாமா? ஒரு பீடிக்காக தவறு பண்ணியிருக்காங்க இல்லையா? பசி கொடுமை, பசி பிணினா நோயின்னு அர்த்தம். அதை மனிதனால தாங்கிக்கவே முடியாது. பசியோடு யாருமே இருக்கக்கூடாது, எந்த உயிர்களுமே இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது தொடர்பான அரிய பல கருத்துக்களை ஐயா எடுத்துரைத்தாங்க. அருமை ஐயா, எங்களுக்கு நிறைய நல்ல தகவல்களை வழங்கிய உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.
நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் நன்றி. ஆனந்த் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உணவு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்ன உடனே காலை 4:30 மணிக்கு தூங்காம கூட வந்துட்டேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு காமெடியா சொல்லுவோம், சோறு முக்கியம் அமைச்சரேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து உணவு சம்பந்தப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொன்ன உடனே வேகமா ஓடி வந்துட்டேன். ரொம்ப சிறப்பா தரவுகள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சத்துணவுல வந்து முதலா முட்டை போட்ட அன்னைக்கு சாப்பிட்ட ஒரு மாணவன் நான். ஜூன் 3ஆம் தேதி, அந்த வருஷம் மட்டும் ஜூன் 3ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்து கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த முட்டை வழங்கும் திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த நினைவுகள்லாம் வந்து கொண்டு வந்து சொன்னாரு. நிறைய தரவுகள் கொண்டு வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் விவேக் தோழர் அவர்களுக்கு. நம்ம வந்து நம்மளோட நாகரிகமே வந்து உணவை அடிப்படையாக கொண்டது. உணவு சாப்பிட்டு சமைக்க பழகினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து வாழவே பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். நம்மளோட தமிழ்நாட்டு உணவு முறைகளுமே கூட வந்து நிறைய மருத்துவம் சார்ந்த ஒரு இது. பூ உலகின் நண்பர்கள்ல வந்து போன வருடம் ஒரு புத்தகம் ஒரு தோழர் எழுதியிருந்தாங்க. அந்த புத்தகம் தான் அந்த பேசும்போது செல்ஃப் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். அது சின்ன புத்தகம், அது எங்க ஆச்சுன்னு தெரியல, தேடிட்டு இருக்கேன். இருந்தா எடுத்து நான் தோழருக்கு ஆரோக்கிய புரோட்டாவோ இல்ல கற்பவழி தோழருக்கோ அனுப்பி வைக்கிறேன். குரூப்ல கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அந்த புத்தகத்துல வந்து நிறைய உணவு, தமிழ்நாட்டு உணவுகள் வந்து மருத்துவ சம்பந்தப்பட்ட தொடர்போட உள்ள உணவுகள் இருக்கும். ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் உள்ளது வந்து இந்த அல்சர், வயிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து பழைய சாதத்துல வந்து வெந்தயம் கலந்து சாப்பிட்டாலே வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆங்கில மருத்துவத்தோட எளிமையான விரைவான தீர்வு கிடைக்கும் அப்படின்ற அளவுல ஒரு புத்தகம் இருக்கு. அதை நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தோழர் விவேக் சொன்னது மாதிரி நம்ம கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது ஒரு விருந்தோம்பலத்தை நம்ம பழக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, ரொம்ப சிறந்த பழக்கம். என்னோட அக்கா கூட நான் வந்து சென்னையில ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ அந்த சர்வ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு வச்ச உடனே அவங்க கிட்ட திருப்பி கேட்டாங்க, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து கண் கலங்கிடுச்சு. எங்களை இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேட்டது கிடையாது, நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட வந்து அவ்வளவு பாசமா பேசினாங்க. அந்த அந்த மாதிரியான மரபு வழியில நம்ம வந்தவங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அதே மாதிரி வள்ளலார் பத்தி பேசுனதும் வந்து இன்னைக்கு என்னை வந்து வேற எங்கேயும் வெளில போக விடாம கட்டி போட்ட ஒரு விஷயம் வந்து வள்ளலார் பத்தி பேசுனது. வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி அவர் வாடினது மட்டும் இல்லாம இறைவனை அடையறதுக்கு வந்து நமக்கு வந்து துணை புரியறதே வந்து உணவு பசியாற்றுதல். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து வள்ளலார் வந்து வள்ளலார் போன்ற மிக 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 பெரிய நமக்கு வந்து வழிகாட்டுதல் காட்டக்கூடிய அவதரிச்ச மண் இது. பசியாற்றுதல் முக்கியத்துவத்தை வந்து பசியாற்றுதல் தான் இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிச்ச வள்ளலார் தான் பிறந்த ஊர் இது. ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய நிகழ்வு. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து விஜயம்மா வந்து ஒரு எப்பவுமே எல்லா நாளும் நான் பார்த்திருக்கேன், அவங்களுக்காக ஒரு சிறப்பு வேண்டுதல் இதெல்லாம் வைப்பாங்க. இன்னைக்கு வள்ளலாரை பத்தி பேசுனதுனால வள்ளலார் பத்தி ஒரு சின்ன ஒரு பாடல் அவங்களுக்காக நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நேரத்தை எடுத்துக்கிறேன், தவறா நினைச்சுக்காதீங்க. திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒருநிலைத்து இவன் மகிழ்வோடு வாழ்வர உவந்து நின் அருள் செய்வாய் இருநிலத்தவர் இன்புற திருவருள் இயல் வடிவோடு மன்றில் குருநிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைக்கடல் போதம் போற்றி. அந்த இறைவனோட அருளால நீங்க அன்போடும் சிறப்போடும் அருளோடும் வாழ வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அருமையான பாடலும் கூட. அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்து வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். ஓரளவுக்கு நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த உணவு புரட்சி பத்தி எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா எங்க மாற்றுத்திறனாளி சமூகத்துல நிறைய பேர் வந்து சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியான ஒரு உணவு கிடைக்காது, அந்த மாதிரி எல்லாம் கேள்வி. அதிகமா பாதிக்கப்படுறது
எங்களோட மக்களோன்னு இந்த கோவிட் டைம்ல எல்லாம் கூட அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு சேர்க்கறதுல நிறைய சவால்கள் இருந்ததுன்னு. ஆஹ் உணவு தான் நமக்கு மருந்து மாதிரியும் சில நேரம் பயன்படுது. ஆஹ் என்ன இன்னொன்னு, அதிகமா பாதிக்கப்படுற இந்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய இப்ப ஜோதி மாதிரி இருக்கவங்களே உணவுக்கு தான் அடிமையா இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடை தவிர எதுவுமே உலகத்துல தெரியாது. 3 வேளை உணவு கிடைக்குதான்னு தான் கேட்டுப்பாங்க எங்க போனாலும். இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? அவங்க ஏன்னா அந்த புரிதல் இல்லாதனால நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கூட. சோ இந்த அதிகமா தாக்குதலுக்குள்ளாகிறது இதுதான். ஆஹ் ரொம்ப நிறைய விழிப்புணர்வான விஷயங்கள அவரு விவேக் சொன்னாரு. ரொம்ப நன்றி. அம்மாக்கு, விஜயகுமாரி அம்மாக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்பவும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கீங்க அம்மா. உங்களை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லைனாலும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல சந்தோஷமா எப்பயும் நீங்க இருக்கணும்மா. ஜோதி எழுந்திருந்தான்னா கொடுத்திருப்பேன். அவ தூங்கிட்டு இருக்கிறா, அதனாலதான் உங்களை வாழ்த்த முடியல. நன்றிங்க. நன்றி இல்லம்மா, சந்தோஷமா இருக்கம்மா. தனி நன்றிங்க ஒருவனுக்கு கலைச்செல்வி. உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அது பாரதியா? எனக்கு அது சரியா நினைவு வரல. சோ ஒவ்வொரு மனிதனும் பக்கத்துல இருக்கிறவங்கள, தம்பி ஆனந்த் சொன்ன மாதிரி பல நேரங்கள்ல நாம சாப்பிட்டியான்னு கேக்குறதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் போது, அவங்களுக்கு அந்த உணவு கிடைச்சிருச்சுன்னா, எல்லாருமே இந்த உணவுக்காகத்தான் வாழறோம். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரே உணர்வு இந்த முக்கியமான உணர்வு அந்த பசி. அதனால எல்லாரும் தண்ணீரை அடையணும். மிக்க நன்றிங்க கலைச்செல்வி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். கலைச்செல்வி பாரதியா அப்படின்னு கேட்டாங்க. அது பாரதி தான். அதை சொல்றதுக்காக தான் நான் ஆன் பண்ணேன். இருந்தாலும் நீங்களே கூப்பிட்டீங்க. அதாவது என்னன்னா, நம்ம முதல்ல திருக்குறள்ல பார்த்தோம்னா அவர் சொல்வாரு, 3 விஷயம் இல்லாம இருந்தா அது நாடு, 3 விஷயம் இருந்தா அது சுடுகாடு. சுடுகாடுன்னு அவர் சொல்லல, நான் சொல்றது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, உரு பசியும். உரு பசினா உறுத்துகின்ற பசி. அந்த பசி வந்தாதான் தெரியும். 10ம் பறந்து போகும். அதாவது பசி வந்தா 10ம் பறந்து போகும். உரு பசியும். அப்புறம் ஒவ்வா பிணியும். ஒவ்வா பிணினா குறையாத நோய். உரு பசியும் ஒவ்வா பிணியும் செரு பகையும். செரு பகையும்னா ரொம்ப மோசமான பகை. எந்த நேரமும் சண்டைக்கு, அதாவது ஆயுத பலம் ராணுவ பலம் இல்லைன்னா கூட சண்டைக்கு வருவான்னு மிரட்டினே இருக்கிறது பாருங்க, அதான் செரு பகை. உரு பசியும் ஒவ்வா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு திருக்குறள்ல நாடுன்னு ஒரு பகுதி, ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல சொல்லியிருப்பாரு. அது அப்படியே மணிமேகலையில சொல்லியிருப்பாங்க. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. வேதாத்திரிய ஃபாலோ பண்ற, வேதாத்திரி மகரிஷிகளை ஃபாலோ பண்றவங்க வாழ்க வளமுடன்னுவாங்க. வாழ்க வளமுடன்னா அவங்களுக்கு பகை இருக்காது, பசி இருக்காது, பிணி இருக்காது. அதனால அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கூட என்ன பண்ணணும்னா, எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமா இருந்து அந்த அந்த அன்னதானம் பண்ற இடத்துக்கு நம்ம கொஞ்சம் கொடுக்கறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நான் இன்னும் இதுல நிறைய விஷயம் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்கள்ல பேசலாம். வயிற்றுக்கு சுவரிடல் வேண்டும், இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. ஆனா அது அவருக்கு முன்னாடியே வள்ளலார் செஞ்சாரு. அதனால எப்பவுமே செயல்பாடு தான் முக்கியம். அத வள்ளலார் முழுமையா செஞ்சாரு. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அருள் செவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் அருமையா அந்த பசியின்மைங்கிற தலைப்புல நம்ம தமிழ்நாடு, இந்தியா, மற்ற மாநிலங்கள் ஒப்பிட்டு எப்படி இருக்கு இன்றையோட நிலைமை. ஏன்னா பசிங்கிறது இந்திய கோரியமா சொன்ன மாதிரி அது ஒரு பிணி. பசிங்கிறது ஒரு பிணி. ஆனந்த் கூட அவருடைய
வாழ்வியல் அனுபவங்களை சொல்லும்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஒரு நல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அப்ப வந்து சாப்பாடு தான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு முக்கியம். சோறு தான் முக்கியங்கிற மாதிரி சாப்பாடு ஒரு முக்கியம். அதுவும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு நண்பரோட கல்யாண மண்டபத்துல போய் அவரு சாப்பிட போகும்போது அவங்க விரட்டி விட்ட அந்த தருணத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதே அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா சோறுக்காகத்தான் வந்து வாழ்க்கையில அஹ், அஹ், அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல ஒரு 5வது 4வது படிக்கிற வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளுக்கு மெக்கானிக் ஷாப் அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பள்ளிக்கு அனுப்புறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. அப்பதான் வந்து நீங்க சொன்ன காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி சாப்பாடு அவங்க என்ன சாப்பாடு தானே நான் போடுறேன் வந்து வா ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதன் மூலமா நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. நானும் அதுல மதிய உணவு திட்டத்துல நானும் சாப்பிட்டிருக்கேன். சில சமயம் அந்த சாப்பாட்டுல புழுவெல்லாம் இருக்கும். அது நான் போய் அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய் அந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்கு அப்படிலாம் கேட்டு சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க வந்து அந்த சாப்பாடு அந்த இது பண்றவங்கள்ட்ட போடுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்னப்பா புழுவெல்லாம் இருக்கு என்ன ஆகுதுன்னா, இது பழைய மூட்டை அரிசிங்க அப்படி இருக்கும் அப்படின்னு. அதை சரி இதை கூட்டிட்டு வேற சாப்பாடு போடுங்க அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் நான்லாம். அதனால சோறு வந்து அவ்வளவு முக்கியத்துவமானது. ஏன்னா வாழ்றதே நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு ஓடுறோம் ஒடியாடுறோம் அப்படின்னா அந்த 3 வேளை சோத்துக்காகத்தான். அந்த 3 வேளை சோறு கூட அவரு சொல்ற அந்த பர்சன்டேஜ கால்குலேட் பண்ணும்போது 56% தான் 3 வேளை சோறு சாப்பிடுறாங்க இந்தியாவுல. நிறைய பேர் ஒரு நேர வேலை தான் சாப்பிடுறது ஒரு பர்சன்டேஜ் சொன்னாரு. 3 வேளையும் சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வள்ளலார் மாதிரி அவங்க வந்து அந்த வாடிய பயிரை கண்டு வாடினேன் அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து அந்த பசி தாக்கத்தை வந்து போக்குறதுக்காகவே எப்போதுமே அந்த விளக்கு எரியும் போது வந்தவருக்கெல்லாம் உணவு அளிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வள்ளலாருடைய இது இருக்கு. நிறைய சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து இந்த இப்ப உணவு பொட்டலங்களை கொடுக்கறது, அந்த சாப்பாடு அந்த கொடுத்து மற்றவங்கள பசியை போக்குறது, அது வந்து ஒரு புண்ணியமா நினைச்சு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசியின்மை இன்னும் வருங்காலத்துல அது போக்கணும். பாரதியார் முதற்கொண்டு எல்லாருமே இந்த பசி இருக்கக்கூடாது, ஒருத்தன் பசியோட இல்லை அப்படின்ட்டு தான் எல்லாரும் புரட்சி வெடிச்சிருக்கு இப்போ பேசியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு பசியோட முக்கியத்துவத்தையும் சொல்லி நம்ம பாரம்பரியம் பண்பாடு கூட அந்த விருந்தோம்பல் திருக்குறள்ல அந்த விருந்தோம்பலை பத்தி அவ்வளவு இருக்கு. ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்றீங்களா அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்டு அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறது அது ஒரு பெரிய தமிழர் பண்பாடு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த சாப்பாடு பசி அந்த இது வந்து அவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு. நிறைய தகவல்கள், நிறைய மலரும் நினைவுகளை கொண்டு வந்தது. பசியில எத்தனையோ நாள் 3 வேளையும் சாப்பிடாம அப்படிலாம் இருந்த வாழ்க்கையெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நினைவுகளை கொண்டு வந்தாரு விவேக் அவர்கள். சிறப்புங்க. எப்போதுமே இந்த இந்தியா மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே அந்த பசி இருக்கக்கூடாது. அந்த பசியோட யாரும் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன். விஜயகுமாரி அம்மைக்கு ஏன்னா அவங்க ஒவ்வொரு வாழ்த்துகளையும் தேடி தேடி வாழ்த்து சொல்லுவாங்க. இன்றைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதுமே எங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும், உங்கள்கிட்டையும் எப்போதுமே இருக்கும். இன்று உங்களுடைய பிறந்தநாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க கொண்டாடுறோம்மா. வாழ்த்துக்களாம்மா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்களாம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விவேக், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு, ஒரு நாளை வந்து ஒரு சிறப்பாக துவங்க வைத்தமைக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. குறிப்பா வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை அகவை தின வாழ்த்துக்கள். அப்புறமா வந்து நம்மளுடைய ராமச்சந்திரன் ஐயா வந்து அவர் வந்து பாடல்லாம் பாடினாங்க. அவருக்கு அது பேர் என்ன, நல்ல பாடல், அது ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குது தமிழ் சினிமாவில். என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு பழமொழி வந்து ஒரு ஜோக்காக ஒரு பழமொழி சொன்னாங்க. மதுரை சைடில் ஒரு பழமொழி இருக்குது, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு வாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறது. பட் ஆனால் வந்து ஒரு பாட்டு வந்து எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா இல்லாத கொடுமைக்கு தாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்றக்காக ஒரு பாட்டு இருக்குது, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்டு பிறக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுத்தினது ஒரு பிரிய வந்து உணவு சம்மந்தப்பட்ட பாடல்கள். அது மாதிரி வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பு ஐயா. அதுக்கடுத்து இந்தியா கோரி அம்மா வந்து பசி கொடுமையை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து அர்த்தநாரியா வந்து எப்படி வந்து உருப்பினியும் உருப்பசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொன்னாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான். அதே மணிமேகலையிலையும் சொல்லியிருக்காங்கன்றாங்க. நம்ம இதில் எல்லாமே சிறப்பாக உணவு வச்சு தான் எல்லாமே ஆற்று சமவெளியிலேருந்து எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு ஆனந்த் ஐயா சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து வந்து அருள் சேவியர் ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து மதிய உணவில் நானும் பங்கு பெற்றிருக்கேன்னாங்க. ஐயா நானும் அந்த முட்டை வாங்கியிருக்கேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பசியை நீக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து சிந்திக்கிற சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கடுத்து வந்து கலைச்செல்வி அம்மா வந்து ரொம்ப சிறப்பாக வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக இதோட என்னை பொறுத்தளவுக்கு இந்த பேச்சுக்கு ஒரு இதுலேருந்து நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம வேஸ்ட் பண்ணுறதை குறைச்சிட்டாலே பயனாளர்களுக்கு அந்த உணவு போய் சேர்ந்துடும் அப்படின்றது ஒரு இதுதான். கண்டிப்பாக தேவையான அளவுக்கு சாப்பிடுவோம். உணவை வீணாக்காமல் சாப்பிட்டாலே அனைவருக்கும் பசியின்மையை அடைந்து விடலாம் என்ற ஒரு சின்ன கருத்தோடு வாய்ப்பளித்த அனைத்து நல்வளங்களும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க விவேக். ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். அம்மா விஜயகுமாரி அம்மா அனைவருக்கும் வந்து தேடி தேடி வாழ்த்து சொல்லுவாங்க. அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அம்மாவுடைய ஆசீர்வாதம் நீங்க நல்லா இருக்கணும் அம்மா. நீங்க ஐயா மற்றும் பேர குழந்தைகள் மற்றும் அனைத்து உறவுகளுடன் உங்கள் வாழ்வு வளம் பெற வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாய்ப்பு இருந்தால் பாட்டு பாடுங்க ஐயா. விந்தியகுமாரி அம்மா நீங்க விந்தியகௌரி அம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜயகுமாரி அம்மா, உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்வாழ்வு வாழ இறைவனை நான் வேண்டுகின்றேன். நீங்கள் நீண்ட ஆயுள் பெற்று நிறை செல்வம் பெற்று வளமுடன் வாழ, மகிழ்வோடு வாழ மனமகிழ்வோடு வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. நன்றி நன்றி நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். ஐயா ராமச்சந்திரன் ஐயா வந்து ஒரு பாட்டு பாடணுங்க ஐயா. நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே, நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, நீங்க நல்லா இருக்கணும். நாடு முன்னேற. அம்மா நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். நானும் என்னோட வாழ்த்து கொடுத்துட்றேன். ஏன்னா அப்புறம் அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் எனக்கு வருத்தம் இருக்கும், வாழ்த்தாம விட்டுட்டோமே அப்படின்னு. அதனால நான் வந்து விஜயாம்மாவுக்கு வந்து வள்ளலாருடைய வரி ஒன்று உண்டு,
வடிவுடை மாணிக்க மாலை அப்படின்னு ஒரு நூலை வந்து திருவொற்றியூர்ல பாடினாரு. அதுல சொல்லுவாரு வாழ்நாள் அடைவர் அப்படின்னு. அதே மாதிரி வைணவத்துல சொல்லுவாங்க இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு மணவாள மாமுனிகளை வாழ்த்துவாங்க. இதெல்லாம் சொல்லி இன்னும் ஒரு நூற்றாண்டு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த தமிழையே உங்களுக்கு சொல்லி நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் வந்து 27வது பாசுரத்துல கூடி இருந்து குளிர்ந்தேலோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் எல்லோரோடும் மனம் குளிர கூடி இருந்து வாழ்நாள் அடைய வேண்டும் அப்படின்னு நான் என்னோட குருவையும் நான் வணங்குற தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க விஜயம்மா, வாழ்நாள் அடைவர். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்கள் அருமையான வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கய்யா. ராமச்சந்திரன் அவரோட பாடலுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மாவோட வாழ்த்துக்கும் நன்றி. எல்லோரும் பேசியாச்சுன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். ஐநாவின் இலக்கு பசியின்மை அப்படிங்கிற தலைப்புல மிகவும் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விவேக் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. பவளமணி அன்பு ஐயா அவர்களாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்பு ஐயா அவர்களும் அருமையான நிகழ்வுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. நித்யா தேவி அவர்கள் அகவை தின வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நல்ல நிகழ்வு, வாழ்த்துக்கள் விவேக் ஐயான்னு சொல்லி அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனந்தையாவுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றிங்க நித்யா தேவி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு திரைவள்ளுவர்கள் நிகழ்வில் காசி ஆறுமுகம் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.